இப்போ நம்ம தேவனோட வார்த்தையை கேட்க போகிறோம். நம்ம இன்றைக்கி நம்ம கூட தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறது பிரதர் விஜய். இங்கே இருக்கிற நிறைய பேர் அவர் மெசேஜ் கொடுத்து கேட்டிருப்பீங்க, சில பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் இது இந்த ஒரு ரீஎன்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு ஃபுல் பவரோட அவரை நான் எதிர்பார்க்குறேன். அவருக்காக கடவுள் எனக்கு ஒரு விஷன் காமிச்சார். ஒரு பரலோகத்தில் இருக்கிற அந்த ஒரு மகிமைக்கு நடுவில் அவர் நிற்கிறத பார்த்தேன். அப்போ அவருக்கு மேலே தேவ தூதர்கள் அதாவது ஒரு ஒரு பக்கெட் மாதிரி இருக்காது, பக்கெட் கிடையாது, ஆனால் பக்கெட் மாதிரி ஒரு இதில் இருந்து ரெண்டு சைட்லேயும் இருந்து அவர் மேலே அந்த ஹெவனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கேன் நான். அந்த ஃப்ளவர்ஸ்னால் அவர் மேலே விழுந்துகிட்டே இருக்குது. அது விழ அவரோட ஆவியில் அதை அவர் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அதாவது அது ஒரு விதமான ஒரு அனாய்ட்டிங்காக அவர் மேலே ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணீராக ஊற்றுறதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் அக்கினியின் அபிஷேகங்களை ஊற்றுறாங்க. இப்படி தேவனோட ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாக அவர் மேலே கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்டேருந்து நம்ம தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாம். Praise the Lord. So, thank you, Anita, for the wonderful vision, and thank you all for encouraging me. As she said, like, sila per already they would have heard my message, but maybe sila perukku புதுசா இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி பேசும்போது டிரான்ஸ்லேஷன் இருந்துருச்சு. மோகன் பிரதர் தான் டிரான்ஸ்லேட்டர், ஸோ பிரச்சனை இல்லை நமக்கு அவ்வளோ. ஆனால் பாஸ்டர் இல்லை, ஃப்ளோ ரொம்ப இடிக்குது, உனக்கு ஓரளவுக்கு தமிழ் தெரியும், நீயே மெசேஜ் கொடுத்துருன்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் பாஸ்டர் தான் நீங்கள். ஓகே, ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாமா? நம்ம சர்ச் பற்றி, நம்ம பாஸ்டர் பற்றி. ஓகே, ஸோ நம்ம பாஸ்டர் எனக்கு ஐ திங்க் ஐ மெட் ஹிம் சம்வேர் அரவுண்ட் 2008. ஓகே, அப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது. ஸோ அப்போ தான் ஆக்சுவலி வி மெட். ஓகே, அப்போ நானும் அருண் பிரதர், கிங்ஸ்டன் பிரதர், ஜான், நாங்கள்லாம் we were all volunteers in one church. ஓகே, ஸோ அவர் அப்போ கப்பலில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ ஹி யூஸ் டு கோ ஃபார் சேலிங் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆனால் அவர் இல்லாத டைமு அவர் பேர் கேட்டிருக்கேன் நான், ஹென்ரின்னு. சரி, இவர் யாரோ கொஞ்சம் ஃபேமஸான ஆள் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் he came back from his sale. First time மீட் பண்ணேன். ஓகே, ஐ மீன் we were all one group. ஸோ அப்போ நான் எங்களுக்கு எல்லா தலைவர் பார்த்தா அருண் தான் நம்ம ஹெட், வாலண்டியர் டீம் ஹெட் அருண். ஸோ அப்போ நல்லா இருந்துச்சு. ஐ மீன் we had a good time, we had a nice fellowship. ஓகே, சாட்டர்டே போய் ஈவினிங் எல்லாம் சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. நம்ம கிங்ஸ்டன் பிரதர் அடிக்கடிக்கு எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ we had a good time. ஸோ பேசிக்கலி we had a nice fellowship. ஃப்ரைடே நைட் ப்ரேயர் எல்லாம் இருந்துருச்சு. ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே பீச் போகிறது. ஐ மீன் we had a good time basically. ஓகே, பட் ஒன் திங் which I constantly saw in Henry was he was very straightforward. அவர் அப்படியே ஆன் தி ஃபேஸ் he will tell. ஓகே, அது நல்ல விஷயந்தான், ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. பட் த திங் இஸ் யூ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் தி ட்ரூத். அது தப்புன்னு அவர் டைரெக்டாக சொல்லிடுவார். ஸோ அதனால் அவர் நிறைய சர்ச் மாறி சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம ஒழுங்காக வேலை செய்யணும்னா நம்ம சர்ச் நம்மளே ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அவர். ஸோ பேசிக்கலி வாட் ஹேப்பன்ட் இஸ்
பட் ஒன் குட் திங் இஸ் ஆல் த்ரூ நீங்கள் பார்த்தீங்கன்னா he will never like he will always try to help. ஓகே இது நீங்கள் சரியாக பண்ணல, ஐ வில் ஹெல்ப் யூ அண்ட் கரெக்ட் பண்ணி பார்ப்பாரு. அண்ட் he will also lend a helping hand. ஆனால் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஓகே, they will go in some direction and when you correct obviously they will not like it. ஸோ அதனால தான் அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 சர்ச்சு he tried his before starting Alive Church. ஆனால் எங்கேயும் அவருக்கு அவ்வளோ இது கொடுக்கல. ஸோ ஆல் த டைம் ஆல் த வெல் we were all together. நாங்கள் அடிக்கடிக்கு we used to meet, பீச் போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது. பட் we had a good time, we had a good fellowship and we had a good relationship. And for me the turning point ன்னு சொல்லலாம், he introduced me to wonderful man of God Andrew Wommack. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே என்னோட லைஃபே ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி பார்த்திங்கன்னா ஒரு 180 degrees டர்ன் ஆகிடுச்சு டோட்டலாக. ஸோ ஆல் தி வைல் லைக் we were, I mean he used to spend a lot of time in word and he used to share us இது இப்படி அது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே ஃபியூ டேஸ் வெண்ட் ஆன். அதுக்கப்புறம் அவர் ஜாபு குவிட் பண்ணிட்டாரு. ஸோ he told I want to get into full time ministry. So we were all there and we were all very happy. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சில் அவர் ட்ரை பண்ணார், கொஞ்ச நாள் இருந்தார் பாஸ்டர் கூட. பட் ஃபைனலி டென்ட் ஒர்க் அவுட். ஸோ அந்த டைமில் தான் நானும் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ பட் we were in touch on and off. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி சர்ச் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ நான் சொன்னேன், யா இட்ஸ் குட், I think finally you will be able to do what you wanted to do. And I mean lot of times he used to tell, நம்ம ஏதாவது பண்ணலாம் எதிர்பார்க்குறோன்னா நம்மளே ஒன்று ஆரம்பிக்கணும். people are not allowing, I mean people will freely not allow to do what we want to do. ஸோ கடைசி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே சூப்பர், எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 2 weeks ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி பேசினேன், எப்படி போகுது ஹென்ரி, ஹவு இஸ் த சர்வீஸ் கோயிங் ஆன் இதுன்னு. சூப்பராக போகுது பாபு, ஹில் கால் மீ பாபு, சூப்பராக போகுது பாபு, நல்லா இருக்குது. ஓகே, ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஓகே இட் வில் பி குட். ஸோ வி ஆர் பிளெஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ பீப்புள் ஹூ வில் லிசன் டு யுவர் மெசேஜ் டெஃபினெட்லி தில் பி பிளெஸ்டுன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே அடுத்த வாரம் நீங்கள் மெசேஜ் கொடுக்குறீங்களா சொல்கிறேன். என்னடா. ஸோ நான் சொன்னேன், இல்லைன்றி இப்போ தானே நீங்கள் சர்ச் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இட் வில் பி லாட் ஆஃப் பிளெஸிங் டு பீப்புள் இஃப் யூ ஷேர் அண்ட் யூ ஹவ் லாட் ஆஃப் குட் திங்ஸ் டு ஷேர். ஸோ ஏன் ஆரம்பிக்கல, ஐ மீன் வி வாண்ட் அ சர்ச் டு க்ரோ. ஸோ மேபி சம் டைம் டவுன் தி லைன் ஐ வில் ஷேர் சம்திங். இல்லை தட்ஸ் நாட் அவர் கோல். ஸோ த ரீசன் வை வி started this church is for me not to promote myself or anything like that. Basically we want help people fulfill their calling. Okay, so that was one of the founding principle for Alive Church. Okay, so as far as I know, I didn't hear of any other pastor who is like everyone like will be thinking yaar namak overtake பண்ணி முன்னாடி போயிடுவாரு, யார் அப்படியே நம்ம ஷீப்பு திருடிட்டு போயிடுவார், அப்படி தான் அந்த இன்செக்யூரிட்டியில் இருக்கார் பாதி பேர். பட் நோபடி வில் லைக் ஓகே சரி நீ போய் மெசேஜ் கொடு, ஓகே நீ போய் இஃப் யூ வாண்ட் டு வர்ஷிப் இஸ் யுவர் காலிங், ஓகே யூ லீட் த வர்ஷிப். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர், ஸோ மெனி பீப்புள் ஆர் I believe fulfilling their calling to this church, be it musicians, be it worship leaders or people who are sharing the message. சின்னதாக இருக்கலாம், ஒரு 3 minutes ஹீலிங்காக இருக்கலாம், be it about offering, but everyone are playing their part. கரெக்டாக யாரோ ஒருத்தர் எவ்ரி வீக் நின்றுட்டு அப்படியே he is not sharing, correct? So that was his vision all through, and all the time he will keep pushing me, பாவு நீங்கள் மெசேஜ் கொடுங்க. ஐ வில் ஆல்வேஸ் பி ட்ரைங் டு ஹெசிடேட். பேசிக்கலி எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர். ஓகே, அதனால தான் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு எஸ்கேப்.
இது முன்னாடி அட்லீஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருந்துச்சு. ஸோ வாட் ஐ யூஸ் டு டூ இஸ் எல்லா மெசேஜ் ஃபுல்லாக ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஐ யூஸ் டு பேஸ்ட் ஆன் ஹவு காட் இஸ் லீடிங் ஐ யூஸ் டு ப்ரிப்பேர் தி மெசேஜ். தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குள்ள அடுத்த லைன் பார்க்குறது, அதுக்கப்புறம் சொல்கிறது, அடுத்த லைன் பார்க்குறது, அதுக்கப்புறம் சொல்கிறது. ஸோ ஒரு லோக்கு ஈஸியாக இருந்துருச்சு அது. ஆனால் இப்போ இந்த வாட்டி இல்லை அந்த ஃப்ளோ ரொம்ப இடிக்குது. ஸோ நீயே அப்படியே யூ ஒன்லி ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் தமிழ். ஒரு லோக்கு உங்களுக்கு தமிழ் தெரியும். நான் சொன்னேன் நான் பேசுகிற தமிழ் எல்லாம் நிறைய பேர் புரியாது. ஸோ இட்ஸ் வெரி டஃப்னா இல்லை நீயே கொடுத்துரு அப்படின்னு. ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன் மை பர்சனல் திங் ஐ ஹேவன்ட் சீன் அ சர்ச் லைக் திஸ் வேர் யூ ஹேவ் தட் ஃப்ரீடம் டு fulfill whatever God is calling you to do. So make use of this opportunity and do whatever God wants to do through your life. Okay? ஸோ மெசேஜ்குள்ளே போயிடலாமா? ஸோ இன்றைக்கி நான் எடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா த பர்சன் ஹோலி ஸ்பிரிட். இது தமிழில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? த பர்சன் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தானியாவர், ஆவியானவர். ஓகே, குட். ஸோ பேசிக்கலி ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த பர்சன் கால்ட் ஹோலி ஸ்பிரிட். ஸோ பொதுவாக நம்ம ஹோலி ஸ்பிரிட்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம அப்படியே வர்ஷிப் பண்ணுறோம், அப்படியே கை தூக்குறோம், ஸோ பரிசுத்தாவி வந்துடும், அப்படியே பரிசுத்தாவி போயிடும். கரெக்டா? இட் வில் கம், இட் வில் கோ, வி டோன்ட் நோ வென் இட் வில் கம், வி டோன்ட் நோ வென் இட் வில் கோ. கரெக்டா? பார்ப்போம் பரிசுத்தாவி பற்றி இயேசு என்ன சொல்கிறாரு, பைபிள் என்ன சொல்லுது. ஓகே, லெட்ஸ் ரீட். ஓகே, லெட்ஸ் ரீட் ஜான் சாப்டர் 16 verse 7. தமிழ் ஆண்டி படிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறார்? இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, இட் இஸ் ஃபார் யோர் அட்வான்டேஜ் தட் ஐ கோ. இப்போ இயேசு நம்ம கூட இருந்தால் எத்தனை பேருக்கு நல்லா இருக்கும்? ஐ மீன் எவ்ரி ஒன் வில் ஃபீல் குட், ரைட்? வில் பி வெரி ஹாப்பி. ஏசி நம்ம கூட இருக்காரு, we are able to talk with him, we are getting ministered for him. கரெக்டா? பட் இயேசு என்ன சொல்கிறாரு? நான் போகிறது நல்ல விஷயம். எதுக்காக அப்படி சொல்கிறாரு? சரி, இன்கேஸ் இயேசு இப்போ இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பூமி மேலே இருக்கார். ஓகே, ஸோ அவர் சொல்கிறாரு, ஓகே அலைவ் சர்ச் நான் வரேன் அந்த மாதிரி சொன்னார். சொல்லிட்டு திடீர்னு அவருக்கு வேறு ஏதோ கான்ஃபரன்ஸ் ஏதோ வந்துருச்சு யூஎஸில். சரி, இங்கே வர முடியல, எனக்கு அங்கே பெரிய கான்ஃபரன்ஸ் ஒன்று வந்துருச்சு. சரி, இப்படி பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா பால் அப்படி தான் இருந்துச்சு. பால் வாழ்க்கை ஆல் த்ரூ ஹிஸ் லெட்டர்ஸ், தட்ஸ் வாட் பால் யூஸ் டு டெல். கரெக்டா? நான் இங்கே வரலாம் நினைக்கிறேன், ஆனால் என்னால் வர முடியல. டைம் கிடைச்சா நான் வருவேன். ஓகே, ஹோலி ஸ்பிரிட் இங்கே போக சொல்கிறாரு, God is leading me there. And ஏதோ ஒரு he's trying to go there, he's trying to be with all those people, ஆனால் அவர்னால் முடியல. கரெக்டா? ஸோ இயேசு இப்போ இன்கேஸ் அவர் பூமியில் இருந்தால் he can be at one place at one time. கரெக்டா? அவர் எல்லாரும் கூட எல்லா டைமும் இருக்க முடியாது. அதுக்காக அவர் என்ன செஞ்சார்? வாட் வாஸ் ஹிஸ் மாஸ்டர் பிளான்? ஹோலி ஸ்பிரிட் மூலமாக நான் எல்லாரும் கூட எல்லா டைம் இருக்க போகிறேன். ஸோ நான் போகிறது உங்களுக்கு நல்லாதுன்னு அவரே சொல்கிறார். கரெக்டா? ஸோ அடுத்த பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி 13th verse வாசிங்க ஆண்டி. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஓகே, ஸோ இயேசு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு. ஸோ யார் இந்த ஹோலி ஸ்பிரிட் நம்ம பார்த்தீங்கன்னா,
He is the one who will reveal the things to come. ஓகே, அவர் சத்தியத்தை நமக்கு ரிவீல் பண்ணுவார். ஓகே, ஸோ அப்படியே நம்ம 1 Corinthians chapter 2 verse 10 and 11 பார்த்துக்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஓகே, ஸோ பேசிக்கலி ஹோலி ஸ்பிரிட்னா யார்? ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்சரில் பார்த்தோம்னா ஹோலி ஸ்பிரிட் இஸ் நத்திங் பட் ஸ்பிரிட் ஆஃப் காட். ஸோ காடோட ஸ்பிரிட்டை அப்படியே வந்துட்டு நமக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் பரிசுத்தாவியானவர். கரெக்டா? ஸோ அப்படியே 1 Corinthians chapter 3 verse 16 பார்ப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஓகே, ஸோ பேசிக்கலி இங்கே என்ன போட்டிருக்குன்னா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் நத்திங் பட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஸோ தேவனோட ஸ்பிரிட்டே ஹோலி ஸ்பிரிட். அவர் he is very important, he is very precious, and he is not someone who has to be taken very lightly. அதனால தான் இயேசுவே சொல்கிறாரு, நான் போனால் நல்லது உங்களுக்கு. எதுக்காகனா தேவனோட ஸ்பிரிட்டை உங்களுக்குள்ளே வந்துட்டு இஸ் கோயிங் டு ஸ்டே, இஸ் கோயிங் டு பி வித் யூ. இப்போ பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இப்போ ட்ரினிட்டின்னு சொல்கிறோம். கரெக்ட். ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். பிதா, குமாரன், பரிசுத்தாவியன். ஸோ அந்த 3 பேரில் ஹூ இஸ் கிரேட்டர், ஹூ இஸ் பிக்கர், ஏதாவது ஆர்டர் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. See, everyone in the Trinity have their own function. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம அப்படியே நம்ம 1 Corinthians 13 verse 14 பார்க்கலாம். 13 verse 14. Sorry, 2 Corinthians, sorry. ஸோ இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வேர்ஸ் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஸோ வாட் இஸ் இட் சேயிங்? த கிரேஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ். ஓகே, ஸோ ஜீசஸ் நமக்கு என்ன கொடுப்பாரு? கிரேஸ். ஸோ பேசிக்கலி ஹீ கேம் டு திஸ் வேர்ல்ட். நமக்காக அவர் சிலுவையில் அவர் லைஃப் கொடுத்துட்டாரு. And based on his grace we have forgiveness and we have redemption. கரெக்டா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது? லவ் ஆஃப் காட். God so loved the world that he gave his only begotten son. கரெக்டா? அடுத்தது என்ன? கம்யூனியன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காரு? ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் இஸ் த பர்சன் அமங் ட்ரினிட்டி who is currently with us. இப்போ சில டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபெலோஷிப் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்னு போடுவாங்க. ஸோ வாட் இஸ் ஃபெலோஷிப்? ஃபெலோஷிப்னா இட்ஸ் லைக் வி ஆர் வித் தெம் டுகெதர். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் சம்திங் வெரி ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி எனக்கு கிடையாது. ஃபெலோஷிப்னா என்ன? ஒரு ஜாலியான ஒரு டைம். சம்ஒன் வித் ஹூம் யூ கேன் டாக், வித் ஹூ யூ கேன் ஹேங் அவுட், with whom you can spend time. ஸோ அதுக்காக தான் தேவன் நமக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுத்துட்டார். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா ட்ரினிட்டி, ஆல் 3 persons in the Trinity, they have their own function. Love of the God, grace of the
Jesus and communion of the Holy Spirit. ஸோ பேசிக்கலி ஹோலி ஸ்பிரிட் எதுக்காக கொடுத்துருக்காரு நமக்கு தேவன்? நம்ம கூட ஃபெலோஷிப் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அடுத்த பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் பெனிஹின்னோட குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு ஒரு புக் இருக்குது, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அது? குட் சூப்பர். ஸோ இட்ஸ் நான் ரீசெண்டாக தான் நானும் படிச்சுட்டேன். இட் வாஸ் ரியல்லி அ வண்டர்ஃபுல் புக். எனக்கு நிறைய ரெவலேஷன் எல்லாம் வந்துருச்சு. காட் ஸ்போக் லாட் ஆஃப் திங்ஸ் த்ரூ தட் அண்ட் ஐ என்கரேஜ் ஈச் ஒன் ஆஃப் யூ. தமிழில் இருக்குது இல்லைன்னு தெரில, பட் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ ஐ என்கரேஜ் ஈச் ஒன் ஆஃப் யூ டு ரீட் த்ரூ தட் புக். அதில் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ட்ரினிட்டி பற்றி நம்ம சொல்கிறோம்ல. ஸோ யாரோட ஃபங்க்ஷன் என்ன, யாரோட வேலை என்ன, இப்போ தேவன் ஒரு காரியம் செய்கிறாருன்னா அதில் ஹூ இஸ் பிளேயிங் வாட் பார்ட். இப்போ காட் தி ஃபாதர் டோல் லெட் தேர் பி லைட்னு சொல்லி அப்படியே லைட் வந்துருச்சு. ஓகே, பட் வாட் ஹேப்பன் இன் த பேக்ரவுண்ட் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு. சரி, இப்போ நானே சொல்கிறேன், சுபாஷ் போய் லைட் ஆன் பண்ணேன்னு சொல்லி. ஓகே, ஸோ காட் த ஃபாதர் இஸ் த பர்சன் who will release the word, who will give the command. Jesus is the person who will go and perform the activity. என்ன, சுபாஷ் போய் ஸ்விட்ச் போடுறாரு. ஆனால் பல்ப் எப்படி எரியுது? எலக்ட்ரிசிட்டி. கரெக்டா? ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நான் எத்தனை வாட்டி சொன்னாலும், சுபாஷ் எத்தனை வாட்டி ஸ்விட்ச் போட்டாலும் பல்ப் எரியாது. கரெக்டா? ஸோ த பவர் behind everything that God says and comes into existence is Holy Spirit. So God the Father releases the word, Christ the Son goes and performs that action, and the force or the power which actually brings it into the physical realm is the Holy Spirit. இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ மோசஸ் ரெட் சி டிவைட் பண்ணார். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் விஜுவலைஸ் பண்ண பாருங்கள். இப்போ சி இருக்குது, ஸோ அது பாட்டுக்கு அப்படி எப்படி இது செப்பரேட் ஆகிடும்? ஸோ இட் ஹேஸ் டு ஒரு மைட்டி விண்ட் ஒன்று வரணும். கரெக்டாக? அப்படியே ஒரு மைட்டி விண்ட் வந்துட்டு இட் ஹேஸ் டு புஷ் போத் தி வாட்டர் போத் தி சைட்ஸ். கரெக்டாக? அப்போ தான் ஒரு இதே வரும் நமக்கு. கரெக்டாக? அந்த விண்டு ஜென்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ஹோலி ஸ்பிரிட். ஸோ எவ்ரி திங் தட் காட் டஸ், த பவர் பிஹைண்ட் எவ்ரி திங், ஆல் த திங்ஸ் விச் ஆக்சுவலி காட் டிட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். இப்போ நம்ம டேவிடோட இதே பாருங்கள். அவர் கொலியாத்துக்கு எப்படி அடிச்சிட்டாரு? ஒரு சின்ன கல் வச்சு கொலியாத் எவ்வளோ ஒரு 10 feet இருப்பாரா? அடித்தா அவர் எப்படி, அவர் 10 feet ஆளுக்கு நீங்கள் ஒரு சின்ன கல் அடித்தா அவர் எப்படி பின்னாடி ஹவு வில் ஹி ஃபால் பேக்? ஃபிசிக்கலாக அது முடியுமா? ஸோ கல்லோடு யாருக்கு போய் அவர் குலியாத்துக்கு ஒரு இது கொடுத்துட்டாரு, அப்படியே ஹோலி ஸ்பிரிட் போய் ஒரு புஷ் கொடுத்துட்டார், அவ்வளோதான், கீழே விழுந்துட்டார். ஸோ எவ்ரி திங் தட் காட் டிட், ஓகே, பி இட் bringing down the walls of Jericho, அது பின்னாடி ஃபோர்ஸ் யாருன்னா ஹோலி ஸ்பிரிட். ஸ்டாப்பிங் த ஜார்டன் ரிவர், அப்படியே ஒரு வால் மாதிரி ஆகிடுச்சு. அது ரிவர் ஸ்ட்ராங் கரண்ட்டு அப்படியே ஒரு வால் மாதிரி அப்படியே நிற்குது. அது பின்னாடி ஃபோர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட். ஸோ எவ்ரி திங் தட் காட் டிட், ரைட், எவ்ரி திங் தட் he did through all the Bible, the force behind everything is Holy Spirit. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆற ஒரு ஹோலி ஸ்பிரிட். ஸோ அப்படியே ஜக்கரியா chapter 4 verse 6 and 7 ஒரு தடவை படித்துடலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். So basically, God Himself is telling, not by my might, not by my power, but by my spirit. ஸோ காட் எது செஞ்சாலும் நெக்ஸ்ட் வேர்ஸ் அப்படி என்ன சொல்கிறாரு, ஒரு பெரிய மவுண்டனுக்கு அப்படியே பிளேனாக மாற்றுறாரு அவர். எப்படி? த்ரூ த ஸ்பிரிட். அவரே சொல்கிறாரு. ஸோ நாட் பை மை மைட், நாட் பை மை பவர், பட் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் த்ரூ த ஸ்பிரிட். ஸோ ஆல் த்ரூ த பைபிள் நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம்ல, அது பின்னாடி ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹோலி ஸ்பிரிட். ஸோ இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். லூக் சாப்டர் 12 verse 10. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூசணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. ஸோ இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் இங்கே எகென்ஸ்டாக எது வேணால் சொல்லலாம், இட் வில் பி ஃபர்கிவன். ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எகென்ஸ்டாக எது சொன்னாலும் இட் வில் நாட் பி ஃபர்கிவன். ஸோ இப்போ நம்ம ஆல் த்ரூ த பைபிள் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி லைக் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஆக்சுவலி ஹோலி ஸ்பிரிட் இஸ். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள். கரெக்ட்? ஸோ தட் இஸ் வாட் இஸ் த பர்சன் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்னா ஏதோ ஒரு சும்மா ஒரு ஆவி மாதிரி கிடையாது. ஓகே, அவருக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. ஹீ இஸ் அ பர்சன். கரெக்ட்? ஒரு பர்சனை நம்ம எப்படி, ஹவு கேன் வி சே சம்ஒன் இஸ் அ பர்சன்? அவருக்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், அவருக்கு ஒரு மைண்ட் இருக்கணும், ஒரு தாட் இருக்கணும். கரெக்டாக? ஸோ ஹோலி ஸ்பிரிட் பற்றி என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஐசையா சாப்டர் 63 verse 10. ஆமாம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்தாவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஸோ ஹோலி ஸ்பிரிட்க்கு என்ன பண்ணார் அவர்? அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் விரோதமாக பண்ணால் அவர் என்ன ஆனார்? ஸோ ஹீ இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, தே கிரீவ்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ இஸ்ரேல் they rebelled against God. They were thinking they were rebelling against God. ஆனால் யார் கிரீவ் ஆனார் இங்கே? ஹோலி ஸ்பிரிட். ஓகே, அப்படியே பார்ப்போம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஓகே, ஸோ பேசிக்கலி வாட் த பீப்புள் ஆர் டூயிங், தே ஆர் கிரீவிங் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ நம்ம அது முன்னாடி பின்னாடி வேர்ஸ் அப்படியே படித்து பார்த்தோன்னா, வாட் தே ஆர் டூயிங்னா, லெட் நோ கரப்ட் வேர்ட் ப்ரொசீட் அவுட் ஆஃப் யுவர் மவுத். ஸோ கரப்ட் வேர்ட், கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அதனால் அப்படியே 31 வேர்ஸ் பார்த்திங்கன்னா, பிட்டர்னஸ், ஆங்கர், ஈவில் ஸ்பீக்கிங், பி கைண்ட், பி டெண்டர் ஹார்ட்டட், ஃபர்கிவிங் ஒன் another. ஸோ அப்படி இல்லாதனால என்ன ஆகிறாரு? ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப கிரீவ் ஆகிறாரு. ஓகே, ஸோ நார்மலாக ஒரு ஸ்பிரிட்டாக இருந்தால் அவரால் பண்ண முடியுமா? ஸோ ஹீ இஸ் அ பர்சன். ஸோ அதனால தான் அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அவர் ரொம்ப கிரீவ் ஆகிறாரு நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் ஆர் நம்மளோட கேரக்டர் பார்த்துட்டு. ஸோ அப்படி அடுத்து பார்ப்போம். 1 Corinthians chapter 12 verse 7 to 11 பார்ப்போம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும்,
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சரி, யார் சித்தம் இது? பரிசுத்த ஆவியானவர் சித்தம். ஸோ அவருக்கு ஒரு சித்தமும் இருக்குது, அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸும் இருக்குது, அவர் சித்தமும் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இங்கிலீஷில் பார்த்தோன்னா, ஸோ ஹீ வில் கிவ் த கிஃப்ட்ஸ் டு ஈச் ஒன் ஃபார் த ப்ராஃபிட் ஆஃப் ஆல். ஓகே, கிஃப்ட் அவர் கிஃப்ட்ஸ் யாருக்காக கொடுப்பாரு? நமக்காக கிடையாது, மற்றவங்களோடுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருப்பார். ஓகே, ஹீ இஸ் 24/7 வித் அஸ். நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அவர் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் யார் கூட என்ன பேசுகிறீங்க, என்ன சேட் பண்ணுறீங்க, டோர் க்ளோஸ் பண்ணி உள்ளே என்ன பண்ணுறீங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். ஓகே, எதுவுமே we cannot hide from him. Okay, he knows each and everything. He is always with you 24/7. The only thing is we don't realize. Correct? We never realize that பரிசுத்தானியவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு, அவர் எல்லாம் பார்க்குறாரு. அப்படி நிஜமாக தெரிஞ்சால் நிறைய வேலை நம்ம பண்ணவே மாட்டோம். கரெக்டா? The reason why we are doing so many things is we don't have that realization. அந்த ரியலைசேஷனே நமக்கு கிடையாது. ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் யார் என்ன, யார் அவனு செல்ஃபிஷ்காக. இப்போ அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம், ஏதோ ஒரு ப்ராஃபஸி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம், அவனுக்காக யூஸ் பண்ணுறானா, சும்மா சீன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறானா, மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணுறானா, ஹோலி ஸ்பிரிட் தெரியும். ஹீ நோஸ் டீப் டவுன் வாட் இஸ் இன் யுவர் ஹார்ட். அவர் உங்க கூட இருப்பார். ஓகே, சில பேர் என்னென்னா அந்த கிஃப்ட்ஸ் வச்சு அப்படியே ஏதோ காசு சம்பாதிக்கான்னு பார்ப்பார். ஸோ ஹீ நோஸ். ஸோ இவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா இவனுக்காக யூஸ் பண்ணுவானா, மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணுவானா, அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் சித்தம்படி நமக்கு கொடுப்பார். கரெக்டா? ஸோ ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒரு சித்தம் இருக்குது. கரெக்டா? இப்படி அடுத்து பார்ப்போம். Acts chapter 7 verse 51. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஸோ பரிசுத்தாவிக்கு என்ன பண்ணுறாங்க? எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ யார் சொல்கிறாரு? த பேசிக்கலி ஸ்டீஃபன் இஸ் டெல்லிங் டு த பீப்புள் அரவுண்ட் அந்த நேரில் இருக்குன்னு. ஸோ ஆஃப்டர் தட் பேசிக்கலி தே வில் ஸ்டோன் ஹிம் டு டெத். ஸோ பேசிக்கலி என்ன சொல்கிறாரு? யூ ஆர் ஆல் ரெசிஸ்டிங் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ இப்போ நம்ம ஆல் த்ரூ நம்ம பார்த்துட்டோம் ஹோலி ஸ்பிரிட் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்னு. அவர் this whole world is created, whole universe is created by Holy Spirit. அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் if we resist, he will not force his way. கரெக்டா? So I believe Holy Spirit is not just representation of God's power. It's also representation of God's love. He will never force himself on you. ஓகே, ஸோ ஹோலி ஸ்பிரிட் எப்போ நமக்குள்ளே வந்தார்? த மொமெண்ட் வி ஆக்செப்ட் கிரைஸ்ட், ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்தார். ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ் டில் யூ டை ஹீ இஸ் வித் யூ. அவர் உங்க கூட இருக்கார். வெதர் யூ ரியலைஸ் ஆர் நாட், ஹீ இஸ் வித் யூ. வெதர் யூ டாக் டு ஹிம் ஆர் நாட், ஹீ இஸ் வித் யூ. ஆனால் அவர்
he will not force his way upon you. அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பார். இப்போ நீங்களே பாருங்கள். நான் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. ஓகே, யூ கேம் டு மை ஹவுஸ். ஓகே, சரி வாங்க. அப்படியே டோர் க்ளோஸ் பண்ணி நான் பாட்டுக்கு என்னோடய வேலை அப்படியே பார்க்குறேன். ஸோ ஹவு வில் யூ ஃபீல்? எப்படி உங்களுக்கு நல்லா இருக்குமா? என்னடா இவன் நான் வந்திருக்கேன், கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அவன் வேலை பார்க்குறான். கரெக்டா? ஆனால் தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் வித் த ஹோலி ஸ்பிரிட், ரைட்? He is there with us, but are we really realizing Him? Are we really acknowledging Him? No. ஆனாலும் அவர் he is grieving. டேய் ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணுற? He is grieving, but he is not forcing his way. He is patiently waiting. But he is the one who knows everything. கரெக்டா? He is the one, அவர் பேசிக்கலி என்ன? ஸ்பிரிட் ஆஃப் காட். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும், காட் என்ன நினைக்கிறாரு. அப்படியே அவருக்கு, பிகாஸ் he knows he is revealing. கரெக்டா? He knows everything what God is thinking currently. ஸோ அதனால தான் அவர்களால் ஓகே, if you want to know like God what is my calling, He will reveal. பட் நீங்கள் கேட்காம எப்படி ரிவீல் பண்ண முடியும்? கரெக்டாக? இப்போ லெட்ஸ் டேக் எனி ரிலேஷன்ஷிப். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், ஒரு சன் அண்ட் டாட்டர் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ பேசிக்கலி வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிலேஷன்ஷிப்? கம்யூனிகேஷன். அண்ட் பிஃபோர் கம்யூனிகேஷன், when will you communicate? When you spend time. கரெக்டாக? நம்ம ஒருத்தர் இருக்காரு அக்னாலேஜ் பண்ணி அவர் டைம் கொடுத்தா தான் அவர் பேசுவார். கரெக்டாக? அவன் காலைல வி ஆர் கெட்டிங் அப், வி ஆர் ரஷ்ஷிங் டு, அப்படியே சாப்பிட்டு வி ஆர் ரஷ்ஷிங் டு ஆஃபீஸ், எப்படியே லேட் நைட் வி ஆர் கம்மிங் பேக், வி ஆர் டயர்ட், வி ஆர் ஹேவிங் அவர் டின்னர் அண்ட் ஸ்லீப்பிங். ஸோ when is the time you are giving for your wife to speak to you? கரெக்டாக? அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்போ? பட் அதே நீங்கள் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு, ஓகே திஸ் இஸ் மை ஃபேமிலி டைம், திஸ் இஸ் த டைம் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் வித் மை சன், திஸ் இஸ் த டைம் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் வித் மை டாட்டர். ஸோ வேணும்னா நான் ஒரு லீவ் போட்டுறேன் ஒரு 1 week, ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் சம் வெக்கேஷன், ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. ஸோ அந்த டைமில் தான் யூ ஆர் கிவிங் தம் சம் டைம். அப்போ தான் ஒரு இம்பார்ட்டன்ஸே தெரியும். கரெக்டாக? ஸோ அப்போ தான் அவங்களால ஏதாவது பேச முடியும். தே வில் ஓப்பன் அப். அப்பா நேற்று ஸ்கூலில் இது நடந்தது, ஒய்ஃப் வந்து ஷி வில் ஷேர் சம்திங், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒரு வாட் எவர். ஸோ அது எப்போ பில்ட் ஆகும் நமக்கு? பேஸ்ட் ஆன் அவர் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னா கம்யூனிகேஷன் எப்படி வரும்? கண்டிப்பாக இருக்காது. த அதர் திங் இஸ் ஃபோக்கஸ். ஸோ இப்போ ஒய்ஃப் உங்க கூட பேசுகிறாரு, ஸோ நீங்கள் பாட்டுக்கு மொபைலில் ஏதோ பார்க்குறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு டிவி பார்க்குறீங்க. ஸோ வில் ஷி பி ஹாப்பி? இஸ் நாட் கிவிங் மீ அட்டென்ஷன். கரெக்டாக? ஸோ அப்போ எதுக்கு பேசணுன்னா அவரே கொஞ்ச நேரம் அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவார். கரெக்டாக? த ப்ராப்ளம் இஸ் த டெவில் புட் so many thoughts in our minds that we will never have that peace, we will never have that steadiness to hear what Holy Spirit is telling. அதுதான் டெவிலோட பெரிய tactics. So he will always pump so many thoughts in your mind. He will always make you busy. He will always put some issue or the other to always make you worried. ஸோ அந்த பீஸ் ஆஃப் மைண்டு இல்லைன்னா உங்களால் ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்கிறாருன்னு கேட்கவே முடியாது. கரெக்ட்? வி நீட் தட் பீஸ் ஆஃப் மைண்ட், வி நீட் தட் காம்னஸ். அதனால தான் நம்ம பைபிள் ஃபுல்லாக பார்த்தோன்னா ஜீசஸ் என்ன பண்ணுவார்? அடிக்கடிக்கு அவர் செப்பரேட் ஆகி போயிடுவார். ஃபுல் நைட் அப்படியே he will go. early மார்னிங் டிசைபிள் சேர்ந்து பார்த்தா எங்கடான்னு பார்த்தா அவர் எங்கேயோ மவுண்டன் மேலே எங்கேயோ போய் he is spending time with God. எதுக்காக?
If he is so much busy with all the other things, he has so many things, கரெக்டா? எல்லா உலகத்தில் நிறைய சிக் பீப்புள் இருக்காங்க, நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுக்கலாம். he came basically to show God to them. ஸோ அவர் நிறைய வேலை இருக்குது, கரெக்டா? ஆனால் அது விட்டுட்டு அவர் அப்படியே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு வித் காட் அண்ட் வித் ஹோலி ஸ்பிரிட். எதுக்காக? Because that's what will build him, correct? So ultimately, if you want to build a relationship, if you want to receive from Holy Spirit, if you want to speak with Holy Spirit, talk with him, have fellowship with him, you should obviously take time out, correct? And you should obviously prioritize him, correct? அப்படியே நம்ம மற்ற ஓகே எனக்கு ஒரு half an hour தான் இருக்குது டைமு, half an hour தான் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பணுன்னா மேபி தட்ஸ் நாட் குட் எனஃப், கரெக்டா? ஸோ அல்டிமேட்லி இஃப் யூ வாண்ட் டு build a relationship, we have to take some time out. We have to, first of all, it all starts with acknowledging Holy Spirit ஆன ஒருத்தர் நமக்கு கூட இருக்காரு, நமக்குள்ளே இருக்காரு. He is all powerful. நம்ம நிறைய இன்ஸ்டன்சஸ் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு ஆள் அமைதியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா அது நம்ம கையில் இருக்குது. As long as we want to live, we can live without Holy Spirit. But the moment you have that relationship, you can ask him anything. You can ask him, okay, நாளைக்கு என்ன நடக்கும், நான் இது பண்ணலாமா பண்ண வேணாமா, எவ்ரிதிங் யூ கேன் ஆஸ்க். எல்லாத்துமே அவர் பதில் சொல்லுவார். பட் நீங்கள் கேட்குறது அந்த இதில் இருக்கீங்களா? இப்போ ரேடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஷன் மேலே போட்டால் நமக்கு சத்தம் கேட்கும். கொஞ்சம் இந்த மாதிரி அந்த சைடு ஆகிடுச்சா என்ன ஆகும்? புஷ்ஷான ஒரு நாய்ஸ் தான் கேட்கும். ஸோ நம்ம பேசிக்கலி இட்ஸ் we who have to tune the frequency to be able to hear from Holy Spirit. So the all powerful, all knowing helper which Jesus has given us, அவர் கூட நம்ம என்ன செய்கிறோம்? வாட் ஆர் வி டூயிங் வித் ஹிம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர் வி ரியலைசிங் தட் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு நம்ம கூட நமக்கு தெரியும்? தெரிஞ்சால் நம்ம அவருக்கு ஆர் வி கான்ஷியஸ்லி டேக்கிங் டைம் அவுட் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம்? அவரே சொல்கிறாரு, டே இதை எனக்கு தெரியும்டா, எனக்கு கீழே நான் சொல்கிறேன், ஏன்டா எனக்கு கேட்காம எல்லாமே பண்ணுற, திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ மாட்டுற. he is always frustrated because he is there to help you. ஆனால் நீங்கள் ஹெல்ப் கேட்டால் தானே அவரால் பண்ண முடியும். பிகாஸ் as I said, he will not force his way. நீ கேட்டால் அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்கலன்னா அவர் அமைதியாக இருப்பார். he will not force his ways upon you. ஸோ அவர் கேட்குறது ரெஸ்பான்சிபிலிட்டி யாருது? நம்மளது. ஸோ it all starts, as I said, like it all starts with acknowledging his presence. அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, ஓகே, அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது, அவர் நம்ம கூட இருக்கார், ஓகே. ஸோ நம்ம பண்ணுற வேலையெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ நம்ம பண்ணுற வேலை அவருக்கு இன்னும் க்ரீவ் பண்ணுதா, ஆர் இஸ் இட் மேக்கிங் ஹாப்பி? இப்போ நம்ம இஃப் யூ ஸ்பெண்ட் சம் டைம் இன் வர்ஷிப் அண்ட் ப்ரேயர், ஆப்வியஸ்லி வில் பி ஹாப்பி, கரெக்ட்? அல்டிமேட்லி he is part of the Trinity, கரெக்டா? ஸோ தோ வி ஆர் சேயிங் praise God, thank you Jesus, அது அப்படியே இவருக்கும் அப்ளிகபிள் ஆகுது அது, பிகாஸ் he is part of the Trinity, ரைட்? ஸோ வாட் ஆர் வி டூயிங் வித் ஹிம்? நமக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ as long as we want, we can continue living our life without Holy Spirit. நார்மலாக ஒரு வாழ்க்கை நம்ம அப்படியே வாழ்விட்டு when we die, we will go to heaven. இயேசு கேட்பார், டே உனக்கு நான் ஒரு நல்ல ஹெல்ப்பர் கொடுத்துட்டேன், என்னடா பண்ணிட்டேன்? ஒரு did you use him? அவ்வளோ பெரிய ரிசோர்ஸ் நான் கொடுத்துட்டேன், what did you do with him? So brothers and sisters, so it's a important question which I think we all have to think. We all have to realize that Holy Spirit
is a person. He is with us. The all-powerful, all-knowing helper whom God has given is with us. அவருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா நம்ம கையில் இருக்குது. ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் acknowledging. ஸோ பெனிஹின் வந்து குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்கிறார். நீங்கள் குட் ஈவினிங் சொல்லலாம், இல்லைன்னா இன்றைக்கி தூங்கும்போது குட் நைட் சொல்லலாம். பட் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ ரியலைசிங் அண்ட் ஸ்டார்டிங் டு கம்யூனிகேட் வித் ஹோலி ஸ்பிரிட். கரெக்ட்? நீங்கள் அவர் ரியலைஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் லைஃப் வாழ்கிறது வரைக்கும் யூ கேன் கண்டினியூ. பட் யூ ஆர் வேஸ்டிங் அ வண்டர்ஃபுல் ரிசோர்ஸ் விச் காட் ஹஸ் கிவன் யூ. Still you'll go to heaven. You'll die, you'll go to heaven because Holy Spirit அவர் அப்படியே சீல் பண்ணிட்டாரு. ஹோலி ஸ்பிரிட் மேபி சில டைம் யோசிப்பார், ஏன்டா இங்கே நான் கிளம்பி போயிடுறேன், இவன் பண்ணுற வேலையில் என்னால் பார்க்க முடியலன்னு நினைக்கிறாரு. ஆனால் சீல் பண்ணிட்டார் அவர், எங்கேயும் போக முடியல அவரால். ஆனால் அமைதியாக உட்காந்துட்டு ஹீ இஸ் பேஷண்ட்லி வெயிட்டிங். சரி, at some point of time he will realize that நான் ஒருத்தர் இருக்கேன், என் கூட வருவார், என் கூட பேசுவார். he'll have fellowship with me. He wants to talk with you, he wants to walk with you, he wants to help you more than you wanting to talk with him. அவர் உங்க கூட பேசலான்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் உங்கள் ஃப்ரீக்வன்சியாக வேறு மாதிரி இருக்குது. அவர் அந்த ஃப்ரீக்வன்சியில் இல்லை. you are not in the frequency where you are able to hear his voice, receive from him and be blessed. So let's all make a conscious attempt. First of all, as I said, it starts with acknowledging him, his presence in our life, acknowledging his personality. சும்மா ஏதோ ஒரு ஆவி நமக்குள்ளே இருக்குது, வருது போகுது அப்படி நினைக்காம, he is a person, he has feelings. Are we hurting him? Are we grieving him? Or are we making him happy? He wants to have fellowship. Fellowshipனா எப்படி இருக்கும்? உங்க கூட அவர் he wants to talk with you, he wants to walk with you, share with you lot of things. ஆனால் நீங்கள் கேட்குறது நிலைமையில் இருக்கீங்களா இல்லையான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஓகே, so let's all bow our heads and end the message with a short prayer. Thank you, Father. Thank you, Holy Spirit, God, for the wonderful time you have given us. Thank you, Lord, for revealing yourself to us. Help us to acknowledge you, the wonderful, all-knowing, all-powerful helper who is with us. Help us to acknowledge you, realize what a wonderful resource we have in you, and start having fellowship with you, start having communion with you, start walking with you, talking with you, and allowing you to minister in our life. Our lives will be so much different. You want to do so much in our lives, but it's we who are resisting you. But still you are patiently waiting for us to turn towards you and to ask you, and you are willing to reveal. So everything that we are doing to resist you, Holy Spirit, God, we break it right now in the name of Jesus, and we release your power, your wisdom, your joy, your peace into our lives. And we believe that our lives will be different from today. We will no longer live an ordinary life, but we will start using the all-knowing, all-powerful helper whom we have and live a victorious Christian life. In Jesus' most precious name we pray. Amen. ஒரு அருமையான செய்தியை கேட்டிருக்கோம் ஆவியானவரை பற்றி. ஆவியானவர் பிரதர் சொன்ன மாதிரி நம்ம கூட இருக்கிறார். முதலாவது நம்ம அவர் அக்னாலேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம பந்தியில் பங்கு பெற போகிறோம். இந்த தருணத்தை சரியாக உபயோகப்படுத்தி ஆவியானவரோட உங்களை திருப்பி ரீகனெக்ட் பண்ணி அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் அக்னாலேஜ் பண்ணி வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நொடியும் ஒரு நபர்
உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவும், உங்களுக்கு உங்கள் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காகவும், உங்களை இந்த பூமியில் நீங்கள் படுற பாடுகள்லேருந்து உங்களை மீட்டு எடுக்கிறதுக்காகவும் ஒரு நபர் உங்கள் கூடயே இருக்கிறாரு. அதை உணர்ந்து இப்போ அது பரிமாற நேரம் எல்லாம் எழுந்து நின்று அந்நிய பாஷையில் பேசலாம். ஆவியானவரோடு நீங்கள் பேசுங்க. அப்பா, ஒருவேளை நான் உங்களை இந்நாள் வரைக்கும் அக்னாலேஜ் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா, இல்லை உங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்தேன்னா, உங்கள் செவிக்கு நீங்கள் கொடுக்குற உங்கள் சத்தத்துக்கு நான் செவி சாய்க்காமல் இருந்திருந்தேன்னா, இந்த தருணத்தில் அவர்கிட்ட நீங்கள் மன்றாடுங்க. அவர் நம்மளை ஏற்று நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாகவும் ரெடியாகவும் இருக்காரு. முதலாவது அவரை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க. இந்த தருணம் யாரும் அமைதியாக இருக்க இல்லை. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்ற ஒரு உண்மையை உங்கள் இருதயத்தில் பதிக்கவும், எஞ்சி உள்ள வாழ்நாள் எல்லாம் நீங்கள் ஆவியானோரோட சத்தத்தை கேட்டு அந்த வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, அந்த வெற்றிக்கு நேராக உங்களை நடத்த அவர்கிட்ட கேளுங்க. அப்பா, இப்பொழுதும் இந்த பந்தியில் நாங்கள் பங்கு பெறும்போது இயேசு எங்களுக்காக செய்த காரியங்களை நினைவு கூர்றோம். எங்கள் வாழ்க்கையில் தோற்று போன காரியங்கள், மரித்து போன காரியங்கள், அப்பா இப்போது நாங்கள் இதை உட்கொள்றதுனால அப்பா அது நாங்கள் புது ஜீவனை அதில் பெற்றுக்கொள்கிறோம், புதுப்பிக்கப்படுகிறோம். எங்கள் ஆவியில் நாங்கள் புதுப்பிக்கப்படுகிறோம். அப்போ நாங்கள் அந்த கிளையில் இணைஞ்சி கனி கொடுக்கிறவர்களாய் மாறப்போகிறோம், செழிப்பானவர்களாய் மாறப்போகிறோம். வெறும் இலையை மாத்திரம் இல்லை, வெறும் அந்த இதில் ஒட்டி இருக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, கனியை சுமக்கிறவர்களாயும் இந்த பூமியில் அநேகருக்கு உபயோகமாகவும் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறவர்களாயும் எங்களை நீங்கள் அழைத்திருக்கீங்க, தெரிந்து கொண்டிருக்கீங்க. அதுக்காக நன்றி. அந்த சிலுவையில் அவர் தொங்கும் போது எங்களை நினைவு கூர்ந்தார், எங்கள் பாவங்களை நினைவு கூர்ந்தார், எங்களுடைய அக்கிரமங்களை நினைவு கூர்ந்தார். இதெல்லாம் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் மேலே அன்பாக இருந்தார், தயவாக இருந்தார். ஆமாண்டவரே, அந்த சிலுவையில் அந்த ஆணியோ அந்த கயிறோ அவர் அங்கே தொங்க வைக்கல, நம்ம மேலே அவர் வைத்த அன்பு தான் அவர் அங்கே இருக்க வைத்தது. அப்போ அந்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக அந்த ஆவியானவரை நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி. இப்பொழுதும் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறாரு. ஒவ்வொரு நொடியிலையும் அதை நாங்கள் உணர்கிறோம். அவர் எங்களை விட்டு வெளியே போகிறதில்லை. அவர் எங்களுக்குள்ளே வைத்து சீல் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நன்றி. அப்பா, நாங்கள் அதை எங்கள் வாழ்நாள் முழுதும் அங்கீகரிக்கும்படியாக, அந்த சத்தத்துக்கு எங்களை செவி கொடுத்து அது சாயும்படியாக அந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்க, இயேசுவின் நாமத்தில். ஆமென். இப்போ ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். ஆவியானவர் நம்ம கூட ஒரு நபரா நம்ம கூடயே இருக்கிறாரு. அதை நினைவில் வைத்து வரும் நாட்களில் நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் வெற்றியாயும் பரலோகத்தின் திட்டங்களை இந்த பூமியில் செய்கிறவர்களாயும் நாம் ஒவ்வொருவரும் இருந்து இந்த பூமியில் பரலோகத்தின் சித்தத்தை நிறைவேற்றவர்களாக இருப்போம்னு நான் விசுவாசிக்கிறேன். இதோடு இந்த சர்வீஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. நம்ம எல்லாம் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம்.